ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பலாப்பழ வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பலாப்பழமா? பலாப்பழத்தில் என்ன புதுசாக சொல்ல போகிற அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வ்ளாகில் எங்கள் ஹஸ்பண்ட் மரம் ஏறி பலாப்பழம் பொரிச்சிருக்காரு. எப்படி அதை நாங்கள் கட் பண்ணோம், அவ்வளோ பெரிய மரத்துலேருந்து எப்படி நாங்கள் ஈஸியான மெத்தடில் பலாப்பழம் இறக்கணும்னு பார்க்க போகிறோம். உங்கள் வீட்லேயும் பலாப்பழம் மரம் இருந்தால் நீங்களும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்பவே ஈஸியாக பலாப்பழத்தை இறக்கிடலாம். அது மட்டும் இல்லைங்க, பலாப்பழத்தை பற்றி நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். பலாப்பழத்தை பற்றி பெனிஃபிட்ஸா? என்னம்மா சொல்கிற? பலாப்பழத்தில் என்ன பெருசாக பெனிஃபிட்ஸ் இருக்க போகுது அப்படித்தானே நீங்கள் நினைக்கிறீங்க? நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள். ஆனால் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எந்த ஒரு ஃபுட்டு சாப்பிட்டாலும் பெரியவங்க சொல்லுவாங்க, இது சாப்பிடு, உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. நானும் கேட்பேன், அப்படியா, என்ன நல்லது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பேன். ஆனால் அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் தெரியாதுமா, ஆனால் பெரியவங்க சொல்லுவாங்க இதில் நிறைய சத்து இருக்குதுன்னு. இந்த ஃப்ரூட்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இந்த வெஜிடபிள்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது சாப்பிட்டா என்ன நல்லது நம்ம உடம்புக்கு அப்படின்னு அதை சர்ச் பண்ணி பார்க்கறதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது மாதிரி தான் நான் பலாப்பழத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை காய்க்கிற பழம். அவ்வளோக்கா எனக்கு பலாப்பழம் பிடிக்காது. ஒரு 5-6 சோளை சாப்பிடுவேன், அவ்வளோதான். ஆனால் இப்போ அதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கரமாக இன்ட்ரெஸ்டோடு நான் நிறைய சாப்பிட்றேன். நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டியெல்லாம் இது சாப்பிட்டா நல்லது, அது சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்களே ஒழிய, ஆனால் அது என்ன நல்லது, என்ன பெனிஃபிட்டுன்னு அவங்க சொல்லலை. அதே மாதிரி நம்மளும் கேட்க மறந்துட்டோம். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டே போகிறதுனால நம்ம ஒவ்வொரு ஃப்ரூட்ஸும் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸும் இப்போ ஒவ்வொரு டிஷ், இப்போ களினா அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஃப்யூச்சரில் நம்மளோட குழந்தைங்களுக்கும் அதை சொல்லி கொடுக்கலாம். அவங்க வர அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை பற்றி சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இது அப்படியே மறக்காமல் தொடர்ந்துகிட்டே போகும். நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஃபுட் எல்லாமே ஒரு மருந்து தான். உணவே மருந்து அப்படிங்கிற மெத்தடில் தான் நமக்கு ஒவ்வொரு ஃபுட்டும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்கிறத முக்கியமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள். இப்போ தூதுவளை கீரை இருக்குது. தூதுவளை கீரைனா எனக்கு கொஞ்ச நாள் என்னன்னே தெரியாது, அது எப்படி இருக்குன்னே தெரியாது. எனக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இதுதான் தூதுவளை கீரையா, இது இப்படித்தான் இருக்குமா, இதை இப்படி தான் சமைச்சு சாப்பிட்ணுமா, இதனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதை 4 பேர்த்துக்கு நான் சொல்லுவேன். அதே மாதிரி நீங்களும் தெரிஞ்சதுன்னா இதை ஒரு 4 பேர்த்துக்கு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு 4 பேர்த்துக்கு சொல்லுவாங்க. இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் நமக்கு உடம்புக்கு. இதில் இவ்வளோ நல்லது இருக்கா அப்படின்னு உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் எல்லாத்துக்குமே புரியும். அதே மாதிரி தான் இந்த பலாப்பழத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களும் இருக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். அப்போ அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இப்போ நான் ஒரு ரெசிபி செய்கிறேன்னா அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறதையும் நான் மோஸ்ட்லி எல்லா வீடியோவிலும் கவர் பண்ணியிருப்பேன். என்னோடய வீடியோவை மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பலாப்பழத்தில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சி, அப்புறம் விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஃபைபர், விட்டமின் ஏ, விட்டமின் சி, கால்சியம், மெக்னீஷியம், காப்பர், ஃபைபர் அப்படின்னு எக்கச்சக்கமான சத்துக்கள் இந்த ஒரே ஒரு பழத்தில் அடங்கியிருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு விட்டமின் சி உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடும். அது மட்டும் இல்லைங்க, இது நம்ம இம்யூனிட்டி பவர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க,
முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து நம்ம வயிறை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுது. அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் ப்ராப்ளம், சரியாக சில பேர்த்துக்கு மோஷன் வந்து போகாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க போவாங்க. பிகாஸ் அவங்க ஃபைபர் வந்து அவங்க ஃபுட்டில் நிறைய எடுத்துக்க மாட்டாங்க. இந்த பலாப்பழத்தில் நிறைய ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மோஷன் ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் ஆயிடும் பலாப்பழத்தை சாப்பிட்றதுனால. அதனால இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக பலாப்பழம் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த குடல் புற்றுநோய் அப்படிம்பாங்களே, அது வந்து இந்த பலாப்பழம் சாப்பிட்றவங்களுக்கு வரவே வராதான். அதாவது நம்ம குடலை ரொம்பவே நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பலாப்பழம் வந்து அவ்வளவு ஹெல்ப் பண்ணுது. பலாப்பழம் பிடிக்காதவங்க கூடி கண்டிப்பாக ஒரு 4 சொலையாச்சு வருஷத்தில் சாப்பிட்ருங்க. ஏன்னா இது வந்து மாம்பழம், பலாப்பழம் அதெல்லாம் வந்து வருஷத்தில் நமக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும். அப்போது நமக்கு கிடைக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கணும். இவ்வளவு பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஒரே ஒரு பலாப்பழத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த பழத்தை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி சாப்பிடுங்க. நாங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் ஃபன் பண்ணணும், என்னெல்லாம் செஞ்சோம், என்னெல்லாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் தான் இந்த பலாமரம் இருக்குது. 2 பலாமரம் இருக்குது. அது 2மே நல்லா காய்க்கும். இந்த வருஷம் 2 மரத்துலேயுமே நல்ல காய் வந்துருந்துச்சு. பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டில் இருந்து எப்படி அவங்க இறக்குறாங்கன்னு. அவர் இவ்வளோ பெரிய மரத்தில் மேலே ஏறி அதில் வந்து கயிறை கட்டி அதில் ஒரு பக்கெட்டை கட்டி அந்த பக்கெட்டில் வந்து அந்த பழத்தை கட் பண்ணிடுறாங்க. அந்த பழம் விழுகாமல் இருக்கிறதுக்கு அந்த பழத்தோடு சேர்த்து பக்கெட்டோட அந்த கைப்பிடியில் அந்த பழத்தை கட்டிடுறாங்க. அந்த கயிறை கீழிருந்து ஒருத்தவங்க பிடிச்சிக்கிறாங்க. அவங்க கட் பண்ணினதுமே மெதுவாக அந்த கயிறை விட்டதும் அந்த பலாப்பழம் கீழே வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி மேலே கட்டுறதுனால அந்த பலாப்பழம் கீழே விழுகாது, சேஃபாக நமக்கு வரும். மோஸ்ட்லி இந்த மரத்தில் இருந்த பலாப்பழமெல்லாம் நானும் என் ஹஸ்பண்டுமே சேர்ந்து தான் இறக்கணும். இந்த பக்கெட்டை யூஸ் பண்ணி தான். ஸோ உங்கள் வீட்லேயும் பலாமரம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக இறக்கிடலாம். அதே மாதிரி எல்லா பலாப்பழத்தையும் அன்றைக்கி நாங்கள் இறக்கி வச்சிட்டோம். முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பெனிஃபிட்ஸில் இந்த பலாப்பழம் சாப்பிட்றதுனால நம்ம கண்களில் இருக்கக்கூடிய நரம்புங்களுக்கு நல்லாவே ஒரு பிளட் சர்க்குலேஷன் கொடுக்குதாமா. நம்ம கண் பார்வைக்கு இது ரொம்பவே நல்லது. 2 மரம் இருக்குது. ஒரு மரத்தில் இருக்கிற பழம் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு, பழகுனவங்க, சொந்தக்காரங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம். 2வது மரத்தில் இருக்கிற பழமெல்லாம் நிறையா இருந்ததுனால முன்னாடி வச்ச வீட்டுக்கு முன்னாடி எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. இங்கே பலாப்பழத்தை அவ்வளவு விரும்பி சாப்பிடுவாங்க மலையாளிஸ். பலாப்பழம் சாப்பிடுங்க, கொரோனாவுக்கு நல்லது. கொரோனாவெல்லாம் பறந்து போயிடும் பலாப்பழம் சாப்பிட்டா. புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எங்கள் மாமனார். அப்போ கிரேடு கூடும். டேஸ்ட் நல்லா இருக்கா? ஓ, நல்லா இருக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்சுக்கு கீரை கடையல் அண்டு கீரை பொரியல். நம்ம வீட்டுக்கு பேக் சைடு தோட்டம் இருக்குது. அங்கே வந்து கீரை நிறைய முளைச்சிருந்தது, முளைக்கீரைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நாங்கள் மதியத்துக்கு கடைஞ்சிக்கிட்டோம். பொரியலுக்கு பார்த்திங்கன்னா
தட்டைப்பயிறு கீரை. இது வேறு எதுவும் இல்லைங்க, தட்டைப்பயிறு செடி போட்டிருக்காங்க பின்னாடி தோட்டத்தில். அதிலிருந்து ஃபஸ்ட்டு முளைச்சி வரும் இல்லையா, அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஏன்னா அப்போ தான் காய் நிறையா வைக்குங்கிறதுக்காக. இதை வேஸ்ட் பண்ணாமல் பொரியல் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே நல்லதாம்மா, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குமாம்மா. நானே இது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், நிஜமாவே டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. இது நார்மலாக நம்ம கீரை பொரியல் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் இது செய்யணும். இதோட காய் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், இதோட செடி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ பேன் வச்சாச்சு, அதில் ஆயில் போட்டு கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்து நல்லா வதக்கணும். லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். தண்ணி ரொம்ப அதிகமாக நம்ம சேர்க்கக்கூடாது கீரைக்கு, அப்போ அதோட டேஸ்ட்டே மாறிடும். தண்ணி அளவாக சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். ஃபைனலாக இதில் தேங்காய் துருவல் போட்டு இறக்கிக்கலாம். கீரை, தண்டு கீரை, அப்புறம் பிஞ்சு கத்திரிக்காய், வெண்டைக்காய், இதெல்லாமே பொடி பொடியாக அதை கூட ஒன்றா அறுத்து பச்சை மிளகா வெங்காயம் போட்டு வணக்கி, இதையும் போட்டு வணக்கி உப்பும் போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் ஊற்றி இறக்கினா சூப்பராக இருக்கும். பலாப்பழத்தில் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. இந்த பலாப்பழத்தை சுற்றி இருக்கிற இந்த மடல் கூட நம்ம உப்பு போட்டு வேக வச்சு வெயிலில் நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு வத்தல் மாதிரி வறுத்து சாப்பிட்லாம். பலாப்பழம் ஓவராக நாங்கள் சாப்பிட்டதுனால பசி இல்லாதனால நைட்டுக்கு மட்டை அரிசி கஞ்சியும் கப்பக்கிழங்கும் வேக வச்சு வச்சுருக்கோம். கப்பங்கஞ்சின்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் என்ன இலைன்னு தானே பார்க்குறீங்க, இதுவும் பலாப்பழ மரத்தோட இலை தான். இதில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால மலையாளிஸ் எல்லாம் இதை இந்த மாதிரி ஸ்பூன் மாதிரி மடக்கி இதில் அந்த கஞ்சியை சூடாக குடிப்பாங்க. நம்ம சூடாக அதை குடிக்கும் போது இந்த இலையில் இருக்கிற சத்துக்கள் நம்ம உடம்புக்கு போய் சேரும்னு சொல்லுவாங்க. அதுதான் எங்கள் அத்தை செய்கிறாங்க. எவ்வளோ அழகாக ஸ்பூன் பண்ணுறாங்க பார்த்தீங்க. நாங்கள் இந்த மாதிரி தான் அடிக்கொருக்கா கஞ்சி வச்சு இலையில் இந்த மாதிரி எடுத்து சாப்பிடுவோம். ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தும் கூட. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அத்தை நிறையாவே எனக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான நிறையா விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோஸ்லேயும் நான் அதை ஷேர் பண்ணுறேன். இந்த லாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. இன்னும் நிறையா புது புது ரெசிபீஸோட புது புது லாகோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.